என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? பர்த்டே மட்டும் இல்ல, சண்டே மண்டே வெட்னஸ்டே உன்னோட ஹாலிடே எல்லாமே விழாவாரியா டீடைலியா சூசி என்கிட்ட சொல்லிட்டார். ஆமா, என் பர்த்டே உனக்கு எப்படி தெரியும்? எனக்கும் சூசி தான் சொன்னாரு. அது சரி, ஒரே நாள்ல 2 அறிவாளிகள் பிறக்க மாட்டாங்களாமே, நீ எப்படி பிறந்த? 2 அறிவாளிங்க ஒன்னா பிறந்தது இல்ல. நான் ஊர்ல இருக்கும்போது 2 ஸ்வீட் நாய்க்குட்டிங்க ஒரே நாள்ல பிறந்துச்சு. இந்தாங்க என் பிரசன்ட். கைய மாத்துங்க. இது வேற. இந்தாங்க என் பிரசிடென்ட். பிரசன்ட் பிரசிடென்ட் பிரசன்ட் பிரசிடென்ட். சரி குடியா. ச்சே, மீண்டும் வேட்டியா? கிரேசி. ஆமா, இதேது உங்களுக்கு? இதுவா? பொட்டில இருந்து தட்டிட்டு வந்தது. எதுக்காகனா, எங்க அம்மாவோட பாட்டி காலத்துல இருந்து ரொம்ப ராசியான புடவை. இத கட்டி விட்டு முதல் ராத்திரிக்கு அனுப்பிச்சாங்கன்னா அடுத்த ராத்திரிக்கே ஐயனார் மாதிரி ஜம்முன்னு ஆம்பளை பையன் வந்து நிப்பான் மீசையோட. இப்படி இன்டீசென்ட்டா பேசக்கூடாது, டீசென்ட்டா பேசணும்னு சொல்லிருக்கேன்ல, மறந்துருச்சா? யோ, ஜாக்கெட் எங்க? எங்க பாட்டி எல்லாம் ஜாக்கெட் போட்டது இல்ல, எங்க தாத்தா ரொம்ப கொடுத்து வச்சவர்ல. பெரும் சேலை என்னையா பண்றது? அதான் சுத்தி யாரும் இல்லையே. நீ அப்படி போய் மாத்திக்க, நான் இப்படி மாத்திக்கிறேன். உனக்கு பயங்கர கொழுப்பியா? சீக்கிரம் வாயா. திரும்பி பாருங்க. ஏன் வைக்கப்படுற? ஆண்டவன் கொடுத்த ஒரிஜினல் பர்த்டே ட்ரெஸ் இது. நிர்மலா, ஊர் வந்துடுச்சு, வா போலாம். வாராளையா மீனாட்சி வழிவிடையா சுப்பையா லா 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 லா. வாராளையா மீனாட்சி வழிவிடையா சுப்பையா லா 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 லா. தெப்ப குளத்துல தண்ணி எடுத்து தெருமுனையில தலைமுழுகு லா 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 லா. தெப்ப குளத்துல தண்ணி எடுத்து தெருமுனையில தலைமுழுகு லா 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 லா. அரமண, வில்லங்கள்லாம் ஒன்னா சேர்ந்து வருது போல் இருக்கு. இவங்களா கணக்கு வில்லங்க? இவங்க ரொம்ப நல்லவங்க கணக்கு. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. வாங்காத்தா வாங்க. ரொம்ப தொலைவுல இருந்து வந்திருக்கீங்க போல இருக்கு. அப்புறம் எல்லாம் சந்தோஷமான சமாச்சாரம் தானே? இந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையறதுல எங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அடடே, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? முருகா முருகா, பொட்ட புள்ளையாச்சே, சட்டு புட்டும் தாட்டி விட வேண்டியதானா? அப்புறம் மாப்பிள்ளைக்கு வேலை மடத்துலயா வேற இடத்துலயா? அதாவது காலகாலத்து நடக்குங்கிறதெல்லாம் அந்த காலம் தாயி. இப்பெல்லாம் நம்ம தான் நடத்தி வைக்கணும். ராஜலட்சுமி பா. நம்ம டாக்டர் அம்மாவும் அவங்க சொந்தக்காரங்களும் வந்துக்கிறாங்க. உனக்கு தலைப்பறத்து குழந்தை பிறந்தா அவங்க தானே கூட மாட்டு ஒத்தாசு பண்ணோன்னு. வா, ஏன் அங்கே நின்ட்ட? வா, உன்னை ஆசீர்வாதம் தான் வந்துக்கிறாங்க. போ, இதுதானம்மா நம்ம முத்துவேல் சம்சாரம். நம்ம மருமகா பேர் ராசலட்சுமி. இப்போ ராசலட்சுமி ஒரே தங்கச்சி பத்தது. வம்சம் தலைக்கோன்னு பொண்ணு துட்டு போட்டுனாத்தா. போ, இவங்க ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு என்னைக்கு வேணும். கோயிலே இருக்கிறவங்க கோபம் எல்லாம் வராது. கும்பிட்டுக்கா, இவன் காலில் விழுந்தாத்தா புண்ணியா. பேசினார் மாதிரி எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க. கும்பிட்டுக்கா. அப்போ இவங்க நல்லவங்க. என்ன அண்ணே, அவங்க
அவங்க கிட்ட ஒரு பஞ்சாயத்து பண்ணி உங்களை அண்ணியோட அனுப்ப வேண்டிய பொறுப்பு நம்மளது என்ன. அந்த தைரியத்துலதான் நான் வந்திருக்கேன். நிர்மலா கூட ஊரை விட்டே போறதுக்கு மூட்டை முடிச்சோட வந்துட்டேன்டா. அண்ணே அவங்க வந்துட்டாங்க அண்ணே. நிறுத்துறா. வணக்கங்க. குட் மார்னிங்க. டேய் லோட்டா, கும்பிட்டுக்கடா. ஏடா 60 வருஷமா கன்னியாஸ்திரியா இருந்து புண்ணியத்தை தேடி வச்சிருக்கிறேன். உன்னை திட்டுறதுனால எனக்கு பாவம் தான் வந்து சேரும். கடவுள் என்னை மன்னிக்க மாட்டார். நிர்மலா, என் காலில் கட்டு போட்டுட்டாங்க. நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் உண்மையை சொல்லி போடலாம். நீ எவ்வளவு காத்துட்டு இருந்த தெரியுமா? என் மேல தப்பே இல்லை நிர்மலா. நடந்தது என்னன்னா, எனக்கே தெரியாம எங்க அப்பா நிர்மலா இது பாருங்க, இது டாலர் செயின் இல்ல, நான் உங்களுக்கு கட்டுற தாலி. தெரிஞ்சிச்சா? இது எப்பவும் உங்க கழுத்திலேயே இருக்கணும். ஓகே? பூசை முடிந்தது. எல்லோரும் செல்க. Hello, sister. Hello. Hello, sister. Bless me, mother. ஏன் மதர் கதவெல்லாம் மூட சொல்றீங்க? மத விஷயமா உங்ககிட்ட சில விஷயங்களை மனம் திறந்து பேசணும். அது நமக்குள்ள இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். இருட்டா இருந்த உலகத்துக்கு வெளிச்சம் தரதான் மதங்கள் தோணுச்சு. ஆனா அதே உலகம் இன்னைக்கு இருண்டு போக காரணமா இருக்க போறதும் இந்த மதங்கள் தான். நியூக்ளியர் வெப்பன்ஸ். ஓகே, what do you want to talk with me? நீ திருச்சபை ஆகிட்டே சூசே. How? எப்படி? குடும்ப கட்டுப்பாடு நம்ம மத கட்டுப்பாட்டை மீறினது. நீ மதத்தை மீறி பிரச்சாரம் பண்ணிருக்க. கோயிலுக்கு வர்றவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட்டு வயலுக்கு வேலைக்கு போக சொல்லிருக்கீங்க. கோயில்ல பூஜை நடத்தாம பஞ்சாயத்து போர்டு ஆபீஸ் முன்னால வேண்டாத போராட்டத்துல எல்லாம் ஈடுபட்டிருக்கீங்க. கோயில் காணிக்க நாங்க அனுப்புற சக்கரை கோதுமை எல்லாத்தையும் மத வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்காம உங்க சுய விளம்பரத்துக்காக பயன்படுத்திருக்கீங்க. மனசை புரட்டி பாருங்க, பைபிளை புரட்டி பார்க்காதீங்கன்னு துர்பாதனை பண்ணிருக்கீங்க. மத கோட்பாடு. நிர்மலாவை ஒன்ன நம்பி அனுப்பி வச்சேன் சோசை. இன்னைக்கு அவ ஆசைப்பட்ட 2 வாழ்க்கையும் கிடைக்காம தனியா நிக்கிறா. நீ பண்ண எந்த காரியமும் ஒரு மத குரு பண்ணின காரியமா தெரியல. பதில் சொல்லிட்டு போ சோசை. சொல்றேன், கண்டிப்பா சொல்றேன். முதல்ல நான் ஒரு இந்திய பிரஜை, அதுக்கப்புறம் தான் மத குரு. ஒரு நாடு நல்லா இருந்தாதான் அதுக்குள்ள இருக்க மதங்கள் நல்லா இருக்க முடியும். இப்ப நம்ம நாட்டோட பிரச்சனை ஜனத்தொகை, ஓவர் பாப்புலேஷன். அதை குறைக்க முயற்சி பண்றதுதான் என் மதத்துக்கு நான் செய்யற பெரிய தொண்டா இருக்க முடியும். நெக்ஸ்ட் கொஸ்டின். சொன்னேன் கோயிலுக்கு வராதீங்க, வேலைக்கு போங்கன்னு சொன்னேன். சோம்பேறித்தனமான பக்திக்காக என் கோயில் கதவை திறந்து வைக்க மாட்டேன். ஏன்னா வேலை செய்யற இடம் தான் கோயில், செய்யற வேலை தான் தெய்வம். நெக்ஸ்ட் கொஸ்டின். தேவையில்லாத போராட்டங்கள். பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்ல கூரை போட்டு 5 வருஷம் ஆச்சு. பக்கத்து ஊர்ல கரண்ட் கம்பம் நட்டு 2 வருஷம் ஆச்சு, கரண்ட் வரல. வாக்கியா வெட்டி 6 மாசம் ஆச்சு, தண்ணி வரல. இப்படி என் போராட்டங்களுக்கு காரணங்களை அடுக்கிட்டே போலாம் சிஸ்டர். தட்டுங்கள் திறக்கப்படும் பைபிள்ல எழுதி இருக்க. நான் கலெக்டர் ஆபீஸ் கதவு தானே தட்டினேன், தப்பா? பைபிள புரட்ட வேணாம் நான் என்னைக்குமே சொல்லல சிஸ்டர். அதோட சேர்த்து மனசையும் புரட்டுங்கன்னு தான் சொன்னேன். நெக்ஸ்ட், நிர்மலா. லவ் இஸ் காட், காட் இஸ் லவ். அவ லவ் பண்ணிட்டா, அதுக்கு யாரு குற்றம் சொல்றது? நிர்மலா விஷயத்துல நான் ஒரு குற்றவாளினா நீங்களும் ஒரு குற்றவாளி. அவ சொன்ன உடனே சரியா யோசிக்காம உங்களை யார் தாம்பூல தட்டு எடுத்துட்டு பஸ் ஏற சொன்னது?
சோ அவ வாழ்க்கை நல்லா அமையணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆசையும் அக்கறையும் இருக்கோ அதே மாதிரிதான் எனக்கும். தட்ஸ் ஆல். புத்திசாலித்தனமா பேசி செஞ்ச தப்ப மறைக்க முடியாது சூசர். நீ பண்ண காரியங்களுக்கு இன்னும் ஒரு வாரத்துல மேலிடத்துக்கு விளக்கம் கொடுத்தே ஆகணும். கொடுக்கலனா நீ அங்கேயே கழட்ட வேண்டியது வரும். உன்னை சபையில இருந்து விளக்க வேண்டியது வரும். நான் அங்கியோட இருக்கிறதும் அங்கி இல்லாம இருக்கிறதும் உங்க பார்வையில வேணா வித்தியாசமா இருக்கலாம். பைபிளோட மேலட்டையை கிழிச்சிட்டா அதுக்குள்ள இருக்கிற கருத்துக்கள் மாறிடாது சிஸ்டர். உங்களுக்கு நல்லா தெரியும் நான் பிறப்பால ஒரு கிறிஸ்டியன். இந்த அங்கிய போட்டதுக்கு அப்புறம் இல்ல. என்ன போய் சுயநலக்காரன் சொல்லிட்டாங்களே ஜீசஸ். எனக்கு சொந்தமா ஒரு சட்டை கூட இல்லையே. நீ கொடுத்த இந்த அங்கி தானே இத்தனை வருஷமா என் நிர்வாணத்தை மறைச்சிக்கிட்டு இருந்துச்சு. என் உடம்புல இருக்க இந்த அங்கியை காட்டி இல்ல ஜீசஸ், ஆனா என் உள்ளத்துல இருக்க ஒன்ன எடுத்துட முடியாது. நான் போயிட்டு வரேன் ஜீசஸ், நான் போயிட்டு வரேன்.